ஆசீர்வாதம் என்றால் என்ன? யாக்கோபு சொல்லுகிறான், நீங்க தகாத விதமாய் செலவழிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டா தேவன் என்ன செய்கிறது இல்லையா? கொடுக்கிறது இல்லை என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, தேவனாலே விரும்பப்பட்ட ஒரு ஜெபம். தேவன் இந்த ஜெபத்தை என்ன செய்கிறாராம்? ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கு. சில ஆட்கள் சொல்றாங்க, நீங்க ஆசீர்வாதத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, ஆசீர்வாதத்தை குறித்து பேசாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையே ஆசீர்வாதமான சபை. ஆசீர்வாதத்தை குறித்து பேசாம வேற என்ன பேச? ஏன்னா நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 5 ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், அவர் மனுஷனை உண்டாக்கின நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்றீங்களா? மனுஷனாவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமா இருக்கும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்திலே நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் பாருங்க, ஆசீர்வாதத்திலே அநேக காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், சிந்தனையிலே அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், கர்த்தருக்கு மகிமை உண்டாகி எல்லா வகையிலும். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு எங்கிருந்து இவைகள் வருகிறது? எப்படியெல்லாம் இதை பெற்றுக்கொள்ள? வேதாமத்திலே அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாரை ஆசீர்வதித்தார்கள் என்று பார்க்கிற போது தேவனாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு எதிரி தன்னுடைய எதிரி என்ன செய்தானாம்? ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்பப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, நீ பெரிய ஆளா வருவப்பா, பெரிய காரியங்களை எல்லாம் செய்வன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எல்லா விதமானவைகளும் ஒன்றை பேசிக் கொண்டு இருக்கிறது. அதனுடைய நோக்கம், அதனுடைய விருப்பங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்துக்குரியவைகள். ஒரு சங்கீதத்தை வாசித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சங்கீதம் என்ன சொல்லுன்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர், நல்ல சத்தமா சொல்லுங்க, யாரை ஆசீர்வதிக்கிறாராம்? யாரை ஆசீர்வதிக்கிறார்? அங்க நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்குது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். என்ன விதமான ஆசீர்வாதங்கள் வருகிறதுன்னு போட்டு, இதெல்லாம் எப்பன்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நினைக்கத்தக்க வகையிலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம். சிலலாம் செஞ்சதுனால மறக்கவே முடியாதுமா, மறக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கோம், செஞ்சுட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்திருக்கிறோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, அவருடைய சிருஷ்டிகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளாக, தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாக, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற அந்த குடும்பம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை மாத்திரமல்ல, அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரா? ஆரோன் குடும்பத்தாரை. யார் இந்த ஆரோன்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கான வேலை செய்யும்படியாய், திறப்பிலே நிற்கும்படியாய், பரிந்து பேசும்படியாய், ஜனங்களுக்காக செலுத்தும்படியாய், ஜனங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக நிற்கிறதான ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார்.